பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வரக்கூடிய அந்த நாளில் தான் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசமானது பழனிமலையில் தான் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதை தவிர்த்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் நாம் சிறு குழந்தைகளுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கலாம். முருக பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களை செய்து தங்களுக்கு வேண்டிய வரன்களை பெற்றுக்கொள்கின்றனர். இதை தவிர்த்து அன்றைய தினத்தில்தான் பார்வதி தேவி அவர்கள் முருகப்பெருமானுக்கு நாண வேலை வழங்கியுள்ளார். அந்த வேலை வைத்து தான் அசுரரை வதம் செய்தார் முருகர். எனவே நாம் இந்த நாளில் வேலை அபிஷேகம் செய்து வழிபட்டால் நம்மிடம் இருந்து தீய சக்திகள் விலகி நன்மைகள் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. தைப்பூசமானது வியாழக்கிழமையில் வருவதால் குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் ஏன் முருகருக்கும் இந்த 3 பேருக்கும் ஒரே நாளில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பான நாளாக அமைவதால் இந்த தைப்பூச திருவிழாவை நாமும் சிறப்பாக கொண்டாடுவோம்.